யானைக்கவுனி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற வெங்கட்ராயன் தெருவில் அன்னைக்கு காலை அங்கே கிடந்த பிளாஸ்டிக் கவர் பார்சல் அந்த வழியாக போனவங்களை உறுத்துற வகையில் இருந்துச்சு. காரணம், குப்பையில் கிடந்த அந்த பிளாஸ்டிக் பார்சல் பார்க்க ரொம்பவே கச்சிதமான பார்சல் போல சுத்தப்பட்டு கிடந்துச்சு. அப்போ அந்த பகுதியில் துப்புரவு வேலை செய்கிற ஒரு தொழிலாளி அந்த பார்சலை எடுத்து பிரித்து பார்க்கும்போது தான் இடுப்போட துண்டிக்கப்பட்ட நிலையில் 2 கால்கள் அதுக்குள்ளே இருந்ததை பார்த்து அதிர்ச்சியில் அதை அவர் கீழே தூக்கி போட்டார். உடனடியாக இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் போலீஸுக்கு அடுத்த அதிர்ச்சியும் காத்திருந்துச்சு. சூளை நடராஜா தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற சட்டனன் தெருவில் ஒரு பாலித்தீன் பையில துண்டிக்கப்பட்ட கைகள் அதே போல நியூஸ் பேப்பரில் சுத்தப்பட்டு அதுக்கு மேலே பாலித்தீன் கவரால் பேக் செய்யப்பட்டு கிடந்ததை துப்புரவு வேலை பார்க்குறவங்க பார்த்துட்டு போலீஸுக்கு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்குள்ளேயே இப்படி போலீஸுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் வந்தப்பவே போலீஸுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பரபரப்புக்கு உள்ளாக்க போகிற ஒரு வழக்கை சந்திக்க போகிறோம்னு புரிஞ்சிடுச்சு. இதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே கால் பகுதி கிடந்த அதே வெங்கட்ராயன் தெருவோட மற்றொரு முனை NSC போஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகிற பகுதியில் இருந்த குப்பை குவியல்ல இருந்து மனித மார்பெலும்பு பகுதி அதே மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள நியூஸ் பேப்பரால் சுத்தி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுச்சு. சென்னை பெரியமேடு மற்றும் யானைக்கவுனி பகுதி போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப பரபரப்புக்கு நடுவில் அந்த உடற்பாகங்களை கைப்பற்றி ஒன்னா வச்சு பார்த்ததுல கிட்டத்தட்ட அது எல்லாமே ஒரே நபரோட உடற்பாகங்களா இருக்கலாம்னு போலீஸ் கருதுனாங்க. தலையில்லாத அந்த உடற்பாகங்களை அரசு பொது மருத்துவமனைக்கு போலீஸ் அனுப்பி வச்சாங்க. உடற்பாகங்கள் கிடைச்ச மாதிரியே தலையும் கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிடும்னு போலீஸ் நினைச்சாங்க. ஆனா இந்த கொலையில கடைசி வரைக்கும் அந்த தலை கிடைக்கவே போறது இல்லைங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சென்னை போலீஸ் தங்களோட துப்பறியும் திறமை மூலமா உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதுக்கு 48 நாட்களுக்கு அப்புறமா இந்த கொலையை பண்ண கொலையாளியை கண்டுபிடிச்சாங்க. சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த முக்கியமான கேஸோட முழு பின்னணியையும் நாம இப்ப பார்க்கலாம். சென்னையில் மெயின் ஏரியாவில் மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல தலையில்லாத முண்டம் கிடைச்ச தகவல் தீயா பரவ ஆரம்பிச்சுது. மீடியாக்கள், பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் இதுதான் தலைப்பு செய்தியா வந்துச்சு. சென்னை முழுக்க பரபரப்பை உண்டாக்குன இந்த கேஸ்ல அப்போ பூக்கடை துணை ஆணையராக இருந்த பெரியய்யா தலைமையில பூக்கடை துணை ஆணையர் ராதாகிருஷ்ணன், சுதாகர், யானைக்கவுனி இன்ஸ்பெக்டர் சுந்தரம், ஜெடிடியா, உதவி ஆய்வாளர்கள் இசக்கி பாண்டியன், அருள்முருகன், ரங்கசாமி, பிரபாகரன் ஒரு தனிப்படையை அமைச்சாரு. அப்போ துணை ஆணையராக இருந்த சேஷசாயி. தலை கிடைச்சாதான் கொல்லப்பட்டவர் யாருன்னு தெரியும் அப்படிங்கிற சூழ்நிலையில போலீஸுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சது. அதாவது இடுப்புக்கு கீழே துண்டிக்கப்பட்டு கிடந்த கால்கள் இருந்த பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள ஒரு நகை கடையோட ரசீது இருந்துச்சு. அந்த ரசீதுல சுரேஷ்குமார் கொடுங்கியூர்னு எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த க்ளூ கிடைச்சதுக்கு அப்புறமா கொலை செய்யப்பட்டவர் கொடுங்கியூரை சேர்ந்த சுரேஷ்குமாரா தான் இருப்பார்னு போலீஸ்காரங்க யூகிச்சாங்க. அதன் அடிப்படையில அந்த ரசீதுல இருந்த அடகு கடைக்கு போய் அங்க இருந்த ஓனர் கிட்ட விசாரிச்சாங்க. அவர் சுரேஷ்குமாருங்கிறவரை தெரியும், டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறாரு, நகையை வாங்கி விற்கிற தொழிலும் பண்றாரு அப்படின்னு சொன்னாரு. அவர் மூலமா சுரேஷ்குமாரோட குடும்பத்தார போலீஸ் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட விசாரிச்சதுல ஜூன் 6ஆம் தேதி மத்தியானம் வெளியே போன சுரேஷ்குமார் அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கே வரலங்கிறதும் அவரோட மனைவி அவரை தேடிட்டு இருக்காங்கிற தகவலும் தெரிய வந்துச்சு. விவரத்தை சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்கிற அவரோட உடலை காட்டி அந்த உடம்புல இருந்த மச்சங்கள், கால் முட்டியில இருந்த ஆபரேஷன் தழும்பு, இது எல்லாத்தையும் வச்சு அது சுரேஷ்குமாரோட உடம்பு தான்னு அவரோட மனைவி அடையாளம் காட்டி அவங்களும் அவரோட பிள்ளைகளும் கதறி அழுதாங்க. கொலை செய்யப்பட்டவர் கொடுங்கையூர் முத்தமிழ் நகரை சேர்ந்த 40 வயசான சுரேஷ்குமார் அப்படின்னும் அவர் தன்னோட வீட்டிலேயே டிராவல்ஸ் கம்பெனி நடத்திட்டு வர்றாரு, மேலும் தங்க நகையில வாங்கி விற்கிற தொழிலும் பண்ணாரு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அவர் தன்னோட அம்மா, அப்பா, மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோட அந்த வீட்டில் வாழ்ந்திருக்காரு. DNA டெஸ்ட் மூலமா அது சுரேஷ்குமார் தான்னு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்த சில நாட்கள்ல தலையை தேடியும் தலை கிடைக்காததால அதே நிலையிலேயே அந்த உடல் அவங்க குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. பிரேத பரிசோதனை அறிக்கையில அந்த உடம்பு கிடைக்கிறதுக்கு முந்தின நாளான ஜூன் 6ஆம் தேதி சாயங்காலம் 6 மணியில இருந்து 7 மணிக்குள்ள இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டணும்னா பல பேர் சேர்ந்து செஞ்ச கொலையா தான் இருக்கும். கூலிப்பட வச்சு கொலை பண்ணியிருக்கலாம். மருத்துவம் தெரிஞ்ச யாரோ தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். ஏன்னா உடம்போட பாகங்களை கச்சிதமா வெட்ட அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பல யூகங்கள் போலீஸால பேசப்பட்டுச்சு. ரகசியமா பல பேர் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு அவங்களோட சின்ன சின்ன அசைவுகளும் கண்காணிக்கப்பட்டுச்சு. இப்படியே 1 மாசம் போன நிலையில ஒரு நாள் காலை திடீர்னு சுரேஷ்குமாரோட தலை கிடைச்சிடுச்சுன்னு தகவல் கிடைச்சி யானைக்கவுனி ஏரியாவுக்கு தடயவியல் நிபுணர்கள் போனாங்க. ஆனா அங்க கிடந்தது ஒரு மண்டை ஓடு. அது சுரேஷ்குமாரோட தான் இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு அது லேப்ல யூஸ் பண்ற மண்டை ஓடுன்னு தெரிஞ்சு ஏமாற்றம் தான் கிடைச்சிது. இந்த நிலையில தான் போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிது. கேரளாவை சேர்ந்த நகை வியாபாரி கோபி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து 2 கிலோ 150 கிராம் எடையுள்ள தங்க செயின்களை சுரேஷ்குமார் விற்கிறதுக்கு வாங்கிட்டு போனது தெரிய வந்துச்சு. நகைக்காக அவரை மர்ம நபர்கள் கொண்டிருக்கலாங்கிற கோணத்துல விசாரணை போச்சு. போலீஸ் விசாரணையில ஒருவேளை இந்த கொலையில கோபிக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமாங்கிற ரீதியிலையும்
கொலை பத்தி அப்பப்ப கிடைச்ச தகவல் அடிப்படையிலையும் தனிப்படைகள் கேரளா, மேற்கு வங்கம், ஒடிசா, டெல்லி உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு போய் விசாரிக்கவும் செஞ்சாங்க. ஆனா இந்த எல்லா முயற்சியிலேயுமே இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகராம அதே இடத்துல நின்னுச்சு. இப்படி இந்த வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம இருந்த அதே சமயத்துல நடந்த தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்துல இந்த வழக்குல போலீஸ் ஆமை வேகத்துல செயல்படுறதா குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இதனால போலீஸுக்கு இந்த வழக்குல சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து சுரேஷ்குமாரோட காணாம போன மொபைலோட கால் டீடைல்ஸை செக் பண்ணதுல அவரோட உடல் கண்டெடுக்கப்பட்டதுக்கு முதல் நாளான ஜூன் 6ஆம் தேதி மாலை 6:09 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குங்கிறதும், சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி 15 நிமிஷங்கள்ல வெவ்வேறு 9 நம்பர்களுக்கு அவர் கால் பேசினதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த 9 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள போலீஸ் ரகசியமா கண்காணிச்சாங்க. ஆனா அவங்களோட நடவடிக்கைகள்ல எந்த சந்தேகமும் ஏற்படாததால ஒரு கட்டத்துல போலீஸ் அவங்க எல்லாரையும் நேர்லயே கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்படி சுரேஷ் பேசின அந்த 9 பேர்கள்ல கடைசி நபரான ராஜலட்சுமி அப்படிங்கிற பெண் கிட்ட விசாரிச்சதுல அந்த பெண் சில வருஷங்கள் நகைக்கடையில வேலை செஞ்சதும் அவங்களுக்கு புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த ஒரு ரவுடி கூட தொடர்பு இருந்ததும் தெரிய வந்துச்சு. இதனால ஆரம்பத்துல போலீஸ் ராஜலட்சுமி தான் அந்த ரவுடியை வச்சு நகைக்காக சுரேஷை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு தங்களோட பாணியில விசாரணையை பண்ணாங்க. ஆனா அந்த விசாரணையில ராஜலட்சுமிக்கோ அந்த ரவுடிக்கோ இந்த கொலையில எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இன்னொரு பக்கம் மற்றொரு தனிப்படை சுரேஷோட மொபைல் கடைசியா ஆக்டிவேட்ல இருந்த பகுதி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல தீவிரமா இருந்தாங்க. அந்த 2011 காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட மொபைல் நம்பரோட நெட்வொர்க் எந்த பகுதியில எந்த குறிப்பிட்ட டவர் கிட்ட ஆக்டிவேட்டா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ சுலபமா இல்ல. காரணம், சுரேஷ் பேசின அந்த 9 போன் காலுமே மாறி மாறி 2 டவர்ல கனெக்ட் ஆகியிருந்தது தெரிய வந்துச்சு. அதாவது முதல் 5 கால்களும் ஒரு டவர்ல கனெக்ட் ஆகி அடுத்த 4 கால்களும் வேற டவர்ல கனெக்ட் ஆன மாதிரி இல்லாம ஒரு கால் விட்டு ஒரு கால் இந்த 2 வெவ்வேறு டவர்கள்ல கனெக்ட் ஆகி இருந்துச்சு. அப்படின்னா இந்த 2 டவர்களும் கனெக்ட் ஆகிற பகுதி எதுன்னு போலீஸ் டீம் அந்த 2 டவர்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளுக்கு போய் தங்களுக்குள்ள கால் பண்ணி பார்த்து எந்த பகுதியில இருந்து கால் பேசினா இந்த 2 டவர்லையும் கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு சில நாட்கள் பிசிக்கலா ஃபீல்டு ஒர்க் பண்ணி பார்த்தாங்க. அப்படி அவங்க பண்ண அந்த முயற்சியின் மூலமா வால்டாக்ஸ் ரோடு பகுதியில் இருந்த பெருமாள் கோவில் கார்டன் ஸ்ட்ரீட் தான் அந்த பகுதின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ எந்த பகுதியில கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அனுமானிக்கப்படுற பகுதியை கண்டுபிடிச்சாச்சு. அந்த பகுதியை சேர்ந்த ஏதோ ஒரு வீட்டில தான் இந்த கொலை நடந்திருக்கணும்னு கருதின போலீஸ் அடுத்த நடவடிக்கையையும் பண்ணாங்க. அதாவது கண்டறியப்பட்ட தனித்தனியா கிடந்த கைகள், கால்கள், உடல் பகுதி ஆகிய 3மே டெக்கான் கிரானிக்கல் நியூஸ் பேப்பரால சுற்றப்பட்டு ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள தான் தெருவோரங்கள்ல வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பேப்பரை எடுத்து கவனிச்சு பார்த்ததுல அந்த 3 பேப்பர்களுமே சென்னை எடிஷனை சேர்ந்த அடுத்தடுத்த நாட்களை கொண்ட, அதாவது ஜூன் 4, ஜூன் 5, ஜூன் 6 அப்படின்னு அடுத்தடுத்த நாட்களை கொண்ட செய்தித்தாள்களா இருந்துச்சு. இதுல இருந்து போலீஸுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தன்னோட வீட்டில் தினமும் டெக்கான் கிரானிக்கல் நியூஸ் பேப்பர் வாங்குறத வழக்கமா வச்சிருக்கிற பெருமாள் கோவில் கார்டன் ஸ்ட்ரீட்டை சேர்ந்த நபர் தான் இந்த கொலையில ஈடுபட்டிருக்கணும்னு போலீஸ் கருதுனாங்க. அந்த பெருமாள் கோவில் கார்டன் ஸ்ட்ரீட்ல தோராயமா 600 குடும்பங்கள் இருந்துச்சு. அதுல 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தான் நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதன் அடிப்படையில அவர்கிட்ட விசாரிச்சதுல அந்த பகுதியை சேர்ந்த 7 வீடுகளுக்கு தான் அவர் ரெகுலரா டெக்கான் கிரானிக்கல் பேப்பர் போடுறது தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாம கொரியர் பாய், எலக்ட்ரீஷியன், பொருட்களை விற்க போறவங்க மாதிரி போலீஸ் அந்த பகுதி மக்கள் கிட்ட பேச்சு கொடுத்து அந்த 7 வீடுகளை சேர்ந்தவங்க என்ன தொழில் செய்யறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த 7 வீட்டை சேர்ந்தவங்களை ரகசியமா கண்காணிச்சதுல 3 வீட்டை சேர்ந்தவங்க நகைத்தொழில சம்பந்தப்பட்டவங்களா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா சுரேஷ் இறந்ததா கருதப்படுற ஜூன் 6ஆம் தேதி மாலை 6 மணில இருந்து இரவு 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல இந்த 3 வீட்டை சேர்ந்தவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு போலீஸ் தகவலை திரட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல 2 வீட்டை சேர்ந்த நகைத்தொழில் பண்ற நபர்கள் கொலை நடந்த நேரத்துல அவங்க வேலை செய்யக்கூடிய நகைக்கடைகள்ல தான் இருந்தாங்க அப்படிங்கிறதும், அவங்க குடும்பத்தை சேர்ந்த வயதான நபர்கள், குழந்தைகள், பெண்கள் தங்களோட வீட்டில தான் இருந்தாங்க அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்டுச்சு. குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பா கொலை நடந்திருக்க வாய்ப்பில்லைன்னு கருதின போலீஸோட கவனம் அந்த 3வது நபரை நோக்கி திரும்பினதுல சவுகார்பேட் பகுதியில் இருக்கிற ஒரு நகைக்கடையில வேலை செஞ்ச நேமிச்சந்த் சௌத்ரி அப்படிங்கிற அந்த 3வது நபர் ஜூன் 6ஆம் தேதி மாலை 4:28 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஒரு நகையை வேற ஒரு கடைக்கு கொண்டு போய் கொடுக்கிற வேலைக்காக வெளியே போயிருந்தது தெரிய வந்துச்சு. மேலும் அந்த நபரோட குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடியே ராஜஸ்தானுக்கு போயிட்டதால அதுல இருந்து நேமிச்சந்த் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியா இருந்ததை போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க.
நகையை வேற கடைக்கு கொடுக்க போன நேமிச்சந்தோட மொபைல் நெட்வொர்க் கொலை நடந்த சமயத்துல எங்க இருந்துச்சுன்னு பார்த்ததுல நேமிச்சந்தோட வீடு இருந்த பகுதியில அவரோட மொபைல் நெட்வொர்க் ஆக்டிவேட்ல இருந்ததை போலீஸ் கண்டறிஞ்சாங்க. வேலை விஷயமா வெளியே போனவர் சம்பந்தம் இல்லாம வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல எதுக்காக திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மொத்த விசாரணை கோணமும் 42 வயதான நேமிச்சந்த் சௌத்ரியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சுது. இதை தொடர்ந்து அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நேமிச்சந்த் அழுத்தமா சொன்னாரு. ஆனா கொலை நடந்த சமயத்துல சுரேஷ் மற்றும் நேமிச்சந்த் 2 பேரோட மொபைல் நெட்வொர்க்குமே ஒரே பகுதியில ஆக்டிவேட்ல இருந்ததை அவர்கிட்ட சொல்லி விசாரிக்கும் போது அவர் நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னாரு. அவர் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பாரிமுனை என்எஸ்சி போஸ் ரோட்ல உள்ள ஒரு நகை கடையில வேலை பார்க்குறேன். சென்னையில நகை வாங்கி விற்கிற கமிஷன் புரோக்கருங்க எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கம். அப்படிதான் இந்த சுரேஷ்குமாரும் எனக்கு பழக்கமானாரு. நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண வெள்ளி நகை பிசினஸ்ல எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு 9 லட்சம் வரைக்கும் கடன் இருக்கு. ரொம்ப நாளா அந்த கடனை அடைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சுரேஷ்குமார் எப்ப வந்தாலும் 2 கிலோ 3 கிலோன்னு நகைகளை விற்க எடுத்துட்டு வருவாரு. இந்த சுரேஷ்குமாரை கொலை பண்ணிட்டு அவர் வச்சிருக்கிற நகையை நாம எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளோட 9 லட்சம் கடனை ஈஸியா அடைச்சிடலாம்னு எனக்கு தோணுச்சு. யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி கொலைக்கு ஒரு திட்டமும் போட்டேன். அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே என்னோட நகைக்கடை முதலாளி கிட்ட நான் ராஜஸ்தான் போயிட்டு வர 15 நாள் லீவ் வேணும்னு கேட்டேன். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி போறது வழக்கங்கிறதால முதலாளியும் சரின்னு சம்மதிச்சாரு. நான் கொலை திட்டத்தோட இருந்த அதே நேரத்துல போன மாசம் 4ஆம் தேதி திருச்சூரை சேர்ந்த சுனில்குமார்னு ஒரு தங்க நகை வியாபாரி 5 கிலோ நகைகளோட சென்னைக்கு வந்தாரு. அவரும் அவரோட அசிஸ்டன்ட் கோபியும் சுரேஷ்குமார் மூலமா நகைகளை வித்தாங்க. ஆனா 5 கிலோவில் 3 கிலோ தங்க நகைகளை மட்டும்தான் அவங்களால விற்க முடிஞ்சுது. மறுநாள் சுனில்குமாரும் கோபியும் கேரளாவுக்கு திரும்பி போக முடிவு பண்ணி அவங்க கிட்ட இருந்த மீதி 2 கிலோ தங்க நகையை நீயே வித்து கொடுன்னு சுரேஷ்குமார் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. 5ஆம் தேதி சாயங்காலம் அந்த 2 கிலோ நகையோட சுரேஷ்குமார் நான் வேலை செய்யற நகை கடைக்கு வந்தாரு. ஆனா அவர் சொன்ன விலைக்கு பொருளை வாங்க நான் வேலை செஞ்ச கடையோட ஓனர் சம்மதிக்கல. அதனால சுரேஷ்குமார் அந்த 2 கிலோ தங்க நகைகளையும் எடுத்து கிளம்பி போயிட்டாரு. இதுதான் சரியான நேரம்னு முடிவு பண்ணி சுரேஷ்குமார் வச்சிருக்கிற அந்த 2 கிலோ தங்க நகைகளை எப்படியாச்சும் தூக்கணும்னு முடிவு பண்ணேன். 6ஆம் தேதி காலையில சுரேஷ்குமாரோட செல்போனுக்கு ஃபோன் பண்ணி கேரளா வியாபாரி கொடுத்த அந்த 2 கிலோ தங்க நகையை நான் வேற ஒரு கடையில வித்து தரேன், லாபத்துல 1% எனக்கு கொடுத்துடணும்னு சொன்னேன். இதுக்கப்புறம் நான் 6ஆம் தேதி மாலை கடையில இருந்து வெளியே வந்து 4:40 மணி அளவுல ஒரு பப்ளிக் லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து சுரேஷுக்கு கால் பண்ணி பெருமாள் கோவில் கார்டன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற என்னோட வீட்டுக்கு வர சொன்னேன். தோராயமா ஒரு 5:50 மணிக்கு அவர் என்னோட வீட்டுக்கு வந்தாரு. வந்து ரொம்ப நேரமா கால் பேசிட்டு இருந்தாரு. அவர் சுவத்துல சாஞ்சு நின்று போன் பேசி முடிச்ச அந்த செகண்டே நான் ரெடியா வச்சிருந்த இரும்பு கம்பியால சுரேஷ்குமாரோட பின்தலையில ஓங்கி அடிச்சேன். அதுல தலையில பலத்த காயம் ஏற்பட்டு கீழே விழுந்த சுரேஷ்குமார் கொஞ்ச நேரத்துல துடிச்சு அவரோட மூச்சும் அடங்கி போச்சு. அதுக்கப்புறம் வீட்டை பூட்டிட்டு இரவு 7 மணி அளவுல கடைக்கு வேலைக்கு போயிட்டேன். இரவு 9:30 மணி வரைக்கும் கடையில இருந்துட்டு வெளியில கடையிலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தேன். சுரேஷ்குமார் வச்சிருந்த 2 கிலோ நகையையும் அவர் கழுத்துல போட்டிருந்த செயினையும் எடுத்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சேன். உடம்ப துண்டு துண்டா வெட்டி ஒவ்வொரு திசையில வீச முடிவு பண்ணி வீட்டுல இருந்த கத்தியால சுரேஷ்குமாரோட தலைய முதல்ல வெட்டினேன். ஆனா அந்த தலையை வெட்டுறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் எப்படியோ அந்த தலையை வெட்டி முடிச்சிட்டேன். உடனே நான் என்னோட கை கால்களை கழுவி வீட்டை பூட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு போய் கடையில கறி வெட்டுற கத்தியை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவரோட தலையில்லாத உடலை மார்பு பகுதி, இடுப்புக்கு கீழே இருக்கிற கால் பகுதி, கைகள் அப்படின்னு 3 பகுதிகளா வெட்டினேன். தலை உட்பட 4 பகுதிகளையும் நியூஸ் பேப்பர்ல சுத்தி அதுக்கு மேல பிளாஸ்டிக் கவர் போட்டு தலையை முதல்ல எடுத்துட்டு போய் மகாகவி பாரதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருந்த புதரான பகுதியில தலையை வீசினேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 3 பாகங்களையும் ஒவ்வொரு முறையா தனித்தனியா எடுத்துட்டு போய் யானை கவுனி பகுதிகளிலையும் நடராஜா தேட்டர் பகுதியிலையும் கொண்டு போய் வீசிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டை தண்ணி ஊற்றி கழுவுனேன். விடிய விடிய நானே தனியாளா வேலை செஞ்சதாலையும் சுரேஷ்குமாரோட உடலை துண்டு துண்டா வெட்டினதாலையும் பயத்தில் எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. இதனால 7ஆம் தேதி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அன்னைக்கு ஃபுல்லா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாளான ஜூன் 8ஆம் தேதி நான் வேலை செய்யக்கூடிய நகை கடைக்கு போய் நான் ராஜஸ்தானுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சுரேஷ்குமார் கிட்ட இருந்து அபகரிச்ச நகைகளை வீட்லயே தான் வச்சுட்டு போனேன். போலீஸ்காரங்க விசாரணை நடத்தினப்போ நான் வேலை செஞ்ச கடையிலையும் வந்து விசாரிச்சாங்க. என் மேலேயும் சந்தேகப்பட்டு கேட்டிருக்காங்க. ஆனா நான் வருஷத்துக்கு ஒரு தடவை போற வழக்கமான லீவ்ல தான் ராஜஸ்தானுக்கு போயிருக்கேன்னு கடையில இருந்தவங்க சொன்னதால என் மேல இருந்த சந்தேகத்தை போலீஸ் விட்டுடுவாங்கன்னு நினைச்சேன். 15 நாள் கழிச்சு ராஜஸ்தான்ல இருந்து குடும்பத்தோட சென்னைக்கு திரும்பி வந்து எதுவும் தெரியாத மாதிரி நான் வழக்கமா பாக்குற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சேன். நகைகளை அவசரம் இல்லாம இன்னும் சில மாதங்கள் கழிச்சு வித்துக்கலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா போன ஒரு வாரமா பெருமாள் கோவில் கார்டன் ஏரியாவுல போலீஸ்காரங்க ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறத பார்த்து என்ன நெருங்கிட்டாங்களோன்னு பயந்துட்டேன். போலீஸ்காரங்க கிட்ட சிக்காம இருக்கணும்னு என் வீட்டில் வச்சிருந்த தங்க நகைகளை பக்கத்து வீட்டில் இருந்த என்னோட உறவு பெண் கிட்ட வேற ஒரு பார்சல்னு சொல்லி வச்சுக்க சொல்லி கொடுத்தேன்.
போலீஸ் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா எப்படியோ சிக்கிட்டேன் அப்படின்னு நேமிச்சந்த் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. சாமர்த்தியமா செயல்பட்டு இந்த வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிச்ச போலீஸால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இறுதி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அதுதான் கொலை செய்யப்பட்ட சுரேஷ்குமாரோட தலை. 48 நாளைக்கு முன்னாடி வீசப்பட்ட தலையை போலீஸ்காரங்க எவ்வளவு தேடியும் கிடைக்கவே இல்லை. சென்னை முதலாவது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சுமார் 2 வருஷங்கள் நடந்த இந்த வழக்கோட தீர்ப்பு 2011 அக்டோபர் 11 அன்னைக்கு வழங்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்புல நேமிச்சந்த் சௌத்ரி தான் இந்த கொலையை பண்ணாருங்கிறதுக்கு போதிய எல்லா ஆதாரங்களுமே இருந்ததால அவருக்கு அபராதமா 10,000 ரூபாயும் இரட்டை ஆயுள் தண்டனையும் விதிக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த தீர்ப்பை எதிர்த்து நேமிச்சந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாரு. நேமிச்சந்தோட மேல்முறையீட்டை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிமன்றம் நேமிச்சந்த் சௌத்ரிக்கு வழங்கின இரட்டை ஆயுள் தண்டனையை உறுதி செஞ்சு தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த கொலை வழக்கில் திறமையா செயல்பட்டு கொலையாளியை கண்டுபிடிச்சு அவருக்கு தண்டனையை வாங்கி கொடுத்த தனிப்பட போலீஸ்காரங்களுக்கு ஆணையர் பரிசு கொடுத்து பாராட்டினாரு. கடனை அடைக்கணும், உழைக்காமையே பணம் வரணும்னு ஆசைப்பட்டு நேமிச்சந்த் செஞ்ச தப்பு மனிதர்களோட மனசு தன்னோட தேவைக்காக எவ்வளவு மோசமா மாறுதுன்னு உணர்த்துது. இந்த வழக்கில் போலீஸ் அந்த மொபைல் டவர் சிக்னல் எங்கிருந்து வந்துச்சு, பேப்பர் யாரோட வீட்டுக்கு போச்சுன்னு சின்ன சின்ன துப்புகளை கூட விடாம டெக்னிக்கலா யோசிச்சு கொலையாளியை கண்டுபிடிச்சது எல்லாமே ஒரு கிரைம் த்ரில்லர் படங்களை மிஞ்சிற வகையில இருந்துச்சு. முடிவா எவ்வளவு புத்திசாலித்தனமா ஒருத்தர் குற்றம் பண்ணாலும் ஒரு நாள் குற்றம் பண்ணவர் நீதிக்கு முன்னாடி நின்றுதான் ஆகணுங்கிறத இந்த வழக்கு மூலமா நம்ம நல்லாவே உணரலாம். இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரியான உண்மை சம்பவங்களை தொடர்ச்சியா உங்களுக்காக கொண்டு வர முடியும். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.